சாந்தி. 25/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை பின்பற்றுவது அதிமேலான அட்டவணையை கொண்டிருப்பது என்பதாகும். ஸ்ரீமத்திற்கு மரியாதையை செலுத்தும் குழந்தைகள் நிச்சயமாக முரளியை கற்பார்கள். கேள்வி: கடவுளின் குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த கேள்வியை எவருமே வினவக்கூடாது? பதில்: குழந்தைகளாகிய உங்களிடம் எவரும் வினவக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கின்றீர்களா? ஏனெனில் நீங்கள் சதா திருப்தியாக இருப்பதாக கூறுகின்றீர்கள். நீங்கள் அப்பாலுள்ள பூமியில் பரந்தாமத்தில் வசிக்கும் தந்தையை கண்டுகொள்வதற்கான அக்கறையை கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டு கொண்டதால் நீங்கள் ஏன் எதை பற்றியாவது கவலைப்பட வேண்டும்? நீங்கள் உடல் நலனின்றி இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருப்பதாகவே கூறுகின்றீர்கள். கடவுளின் குழந்தைகள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. எவராவது மாயையினால் தாக்கப்படுவதை தந்தை பார்க்கும் போதே அவர் வினவுகின்றார், குழந்தாய், நீங்கள் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கின்றீர்களா? ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. மயான அமைதிக்குரிய உண்மையான ஆன்மீக யாத்திரையில் செல்லுங்கள். ஹம்சோ என்னும் மந்திரத்தை சதா நினைவு செய்யுங்கள். அப்பொழுதே நீங்கள் பூகோளத்தை ஆட்சி செய்பவர்கள் ஆகுவீர்கள். 2. உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் எந்த அழுக்கோ அல்லது குப்பையோ இல்லாதிருக்கட்டும். ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருப்பதுடன் ஸ்ரீமத்திற்கு மரியாதை கொடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பணிவெனும் நற்குணத்தை கிரகித்து சந்தோஷத்தை அருள்பவராகவும் சந்தோஷ சொரூபமாகவும் இருந்து எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பீர்களாக. ஆத்மாக்களான நீங்கள் மகத்தானவர்களாக இருப்பதன் அடையாளம் உங்களின் பணிவாகும். நீங்கள் எந்த அளவிற்கு பணிவாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் எல்லோராலும் மதிக்கப்படுவீர்கள். பணிவானவர்கள் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பார்கள். நீங்கள் எங்கு சென்றாலும், நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் சந்தோஷத்தை கொடுப்பீர்கள். உங்களுடன் யார் தொடர்பில் அல்லது உறவு முறையில் வருகின்றார்களோ அவர்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். இதனாலேயே பிராமண ஆத்மாக்களான உங்களின் புகழானது நீங்கள் சந்தோஷ சொரூபங்கள், சந்தோஷத்தை அருள்பவர்கள், சந்தோஷ கடலின் குழந்தைகள் என்பதாகும். அதனால் தொடர்ந்தும் எல்லோருக்கும் சந்தோஷத்தை வழங்குவதுடன் எல்லோரிடமிருந்தும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். யாராவது உங்களுக்கு துன்பம் விளைவிக்க முயற்சி செய்தாலும் அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஸ்லோகம். ஆத்ம உணர்வில் இருப்பவர்களே அதி ஞானோதயம் பெற்ற ஆத்மாக்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. அணையாத தீபமாய் ஆத்மா ஜோதியை